I'm Geeta Surendraj, Director of Pebbles Therapy Center. இன்னைக்கு April 2nd, World Autism Awareness Day. Autism awareness and autism acceptance இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அவேர்னஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, அக்செப்டன்ஸுமே ரொம்ப முக்கியம். இதை ரெப்ரசென்ட் பண்ணி என்னோட பெபிள்ஸ் டீம் ஒரு ஷார்ட் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க, which will follow. Hello ma'am. Hello ma'am. என் பேரு ஆனி. She is my daughter Zia. 3 years 2 months ஆகுது. கன்சல்டேஷனுக்காக இப்போ யூஎஸ்ல இருந்து வந்திருக்கோம் மேம். Hi Zia. Zia hi சொல்லுமா அங்கிள். Zia baby hi. Zia say hi to ma'am. Hi. யார் மேம் பெபிள்ஸ் ரெஃபர் பண்ணா? என்னோட நெய்பர் குழந்தை ஒருத்தவங்களுக்கு இங்க கூட்டிட்டு வந்து கியூர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இப்போ கூட்டிட்டு வந்துருக்கேன். என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வீட்ல பண்ணுங்க? ஆக்சுவலா என்னன்னா கூப்பிட்டா சுத்தமா தெரியவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பேசினாலும் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறா. இப்போ சமைச்சிட்டு இருக்கும் போது மிக்சியோ இல்ல ப்ரெஷர் குக்கர் சவுண்டோ வந்தா காது டைட்டா மூடிக்கிறா. அப்புறம் இந்த லைட்டு ஃபேன் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஜம்ப் பண்ணி அவளுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆக்டிவிட்டி வேற ஆக்டிவிட்டி மாறாதா? சாரி சரி இதுதான் அம்மா வெயிட் பண்ணவே இந்தா வால்யூம் ரெடியூஸ் பண்ணு. ஓகே. ஸ்கிரீன் டைம் எவ்வளவு ஸ்கிரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தி தான் மேம். எனக்கு அதுதான் இப்போ பிரச்சனையே. வீட்டில் ஃபுல் டைம் அவளுக்கு ஸ்கிரீன் டைம் கொடுத்தாதான் நான் அவளை அமைதியாக உட்கார வைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அதுக்காக தான் நான் யூஎஸ்ல இருந்தே வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ கிச்சன்ல ஏதாவது ஒர்க் பண்ணாலோ இல்லை நான் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நானும் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதை ஃபிட் பண்ணிட்டு இவளுக்கு சரியானாதான் வந்து என்னால் கொஞ்சம் அங்கே போய் பார்த்துக்க முடியும் இவளை தனியாக விட்டு. ஸோ கொஞ்சம் இங்கே கூட்டிட்டு வந்தா கியூர் ஆயிடும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேன். எவ்வளோ நல்ல மாதிரி சரியாயிடும். எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா நீங்க சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு 6 மாசத்துல சரியாயிடுவாரா? ஹலோ, என் பேர் பிரியா. என் குழந்தை சுச்சி 2 இயர்ஸ் ஆகுது. ஹாய் சொல்லுங்க பட்டும். ஹாய் சொல்லு சுச்சி. ஹாய் சொல்லு. ஹாய். பேசுவாங்களா? இல்லை மேம், இப்போ வரைக்குமே ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் ரொம்ப மந்தமா இருக்காங்க. எதுவுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண மாட்டேங்கிறா. கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறா. போய் விளையாட அவ வயசுல இருக்கிற குழந்தைங்க கூட போய் விளையாட விட்டாலும் விளையாடவே மாட்டேங்கிறா. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறா, ஆனா விளையாடுறது இனிஷியேட் பண்றதுன்னு பண்ண மாட்டேங்கிறா. பேசவே இல்லை. அதனாலதான் அங்க டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம், பீடியாட்ரிஷியன் கிட்ட போய் செக் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தேன். அவர் வந்து ஸ்டிம்மிங் பண்றா அப்படின்னு தான் சொன்னாரு. அவர் தான் இங்க ஆக்சுவலி சஜஸ்ட் பண்ணாரு. ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்டோட கொஞ்சம் வருஷமா செப்பரேஷன்ல இருக்கேன். நான் இப்போ நான் தான் ஃபேமிலியை வந்து ஃபினான்ஷியலா கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரப்பி வைஸ் ஓகே எடுத்துக்கணும், என் சைல்டை வந்து நான் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் என்னால் ரெகுலராக அவளை கூட்டிகிட்டு வர முடியாது. நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன். இது கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லைன்னா அவருக்கு நான் யாரையாவது நானே மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். அவசியம் ஸ்பெண்ட் பண்ணணுமா மேம்? ஹாய், இவங்க என் பொண்ணு ஜெனி. லாஸ்ட் வீக் தான் பர்த்டே போச்சு. ஸோ 5 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்ன கன்சல்ட்டாக வந்துருக்கீங்க? இப்போ ஒரு வார்த்தை தான் பேசுகிறாங்க. 5 வயசு ஆகுது. கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க. ஒரு மாதிரி கால் தூக்கி ஆடா இருக்காங்க. ஸோ மற்ற பசங்க பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. கூப்பிட்டது அழகு திரும்புறாங்க. அவங்க நல்லாவே இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு அப்படி தெரியுறாங்க. நீங்கள் கூப்பிட்டு பாருங்க சார். ஜெனி இங்க பாரு. ஜெனி பாருங்க. இப்போ வேண்டாம், அப்புறமா போலாம். இப்போ வேண்டாம், இருந்துடுங்க. இப்போ அவருக்கு தேவை அப்படின்றத எப்படி கொண்டு கம்யூனிகேட் பண்றா? நம்ம அதெல்லாம் தாராளமாக சொல்றாங்க. பிரச்சனை இல்லை. ஏதாவது வேணா அவங்க கேட்கறது சொல்றது அதான் கேட்கறாங்க. அதான் பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லை மேம், 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ இன்னுமே வந்து ஒரு வார்த்தை தான் பேசுறாங்க. ஏதாவது வேணும்னா போய் பாயிண்ட் பண்ணி தான் காமிக்கிறாங்களோ தவிர 2 வார்த்தையா சேர்ந்து வாயில சொல்ல தெரியல. அதே மாதிரி ஒரு பொருள் கொடுத்தா அமைதியா இருக்காங்க. கொடுக்கல அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவா பிஹேவ் பண்றாங்க. அண்ட் கொரோனா டைம் லாக்டவுன்ல பிறந்ததுனால வீட்லயும் ரொம்ப செல்லம்.
வெளியில கூப்பிட்டு போனா எக்ஸ்போஷர் இல்லாதனால அவங்கள பார்க்குக்கோ இல்ல வேற எங்கேயோ கூப்பிட்டு போனா அவங்க ஏஜ்ல இருக்க பசங்க கூட அவங்களுக்கு விளையாட தெரியல. ஸோ தனியா போய் விளையாடுறாங்க, இல்லைன்னா தனியா உட்காந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மற்ற பசங்களுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறனாலதான் இங்க வந்து கூப்பிட்டு வந்தேன் நாங்க. நாங்கெல்லாம் 5 வயசு தான் பேசுறோம், அவங்க தேவையா போய் சொல்லிட்டு இருக்காங்க மேம். இல்ல சார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இவங்க சொல்றது வச்சும் சரி, இப்ப நான் ஒரு அப்சர்வ் பண்ணிருக்கேன். பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆர்டிசமா எப்போதுக்கா? Hello everyone, this is Jensia, speech therapist. Hi, this is Kumudavika, she occupational therapist. இப்போ இந்த வீடியோல 3 செட் ஆஃப் பேரண்ட்ஸோட ஒரு மென்டாலிட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேரண்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சினாரியோல வர பேரண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல இருந்து என் குழந்தைய நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், என் குழந்தை இந்த டைம் பீரியட்குள்ள சரியாகணும் இப்படின்றது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனா இதோட ரியாலிட்டி நம்ம பார்த்தோம்னா, எந்த ஒரு ஆர்டிஸ்டிக் குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இன்டர்வென்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வில் டேக் டைம் ஃபார் தெம். ஏன்னா ஒரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு நான் ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த குழந்தை அந்த விஷயத்த கிராஸ் பண்ணி லேர்ன் பண்ணி அதை ஜெனரலைஸ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நம்ம டைம் பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இட் வில் டேக் டைம். செகண்ட் பேரண்டோட சினரும் பார்க்கலாம். அந்த பேரண்டோட மோட்டிவ் ஆட்டிசம் சீக்கிரம் சரியாயிடுமா, நான் வீட்டுல ஒர்க் பண்ணணுமா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஆஸ் அ பேரண்டா அவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸ்கூல் தெரப்பி சென்டர்ல இருக்க ஷார்ட் டைம்ல அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து இன்வால்வ் பண்ணி அவங்க சப்ரஸ் பண்ணி கிட்டுக்கு வந்து சொல்ல முடியாது. ஸோ வீட்டுல அவங்க நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றதும் அந்த டைம்ல தான் அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் பிளேஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அந்த பேஸ்ல அவங்க பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல இப்போ தேர்ட் பேரண்டோட சினாரியோஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அந்த பேரண்ட்குள்ளேயே ஒரு ப்ராப்பர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால அந்த குழந்தை அந்த இடத்துல எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த பேரண்ட் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுது, ஆனா என் குழந்தை அவனோட தேவையை வந்து ஒரு வார்த்தையில தான் கேட்கிறாங்கன்றது. இதுவே அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜென்ரேஷன்ல எல்லாம் நல்லா பேசினாங்க, 5 வயசுல தான் பேசினாங்க, 6 வயசுல தான் பேசினாங்க, இந்த வயசுலயே குழந்தை 5 வயசுல 6 வயசுலயே பேசிடுவாங்களே அப்படின்றது தான். ஆனா பேரண்ட்ஸ் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் நிறைய கேப் இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து அந்த டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ்ன்றதே ஒண்ணு மாறிடுச்சு. இதை தாண்டி நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஆட்டிசம் பத்தின அவேர்னஸே கொஞ்சம் கூட கிடையாது. இப்போ அவங்களோட பீடியாட்ரிஷியனோ இல்ல ஸ்பீச் தெரபிஸ்டோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோ உங்க குழந்தைக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் இல்லைன்னா ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு சொன்னாலே அந்த அவங்க பேரண்டால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த விஷயத்த. ஸோ இதுக்கப்புறம் யாராவது உங்க குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் ஒரு ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்க குழந்தைய எந்த அளவுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு யோசிங்களே தவிர அது என் குழந்தைக்கு ஆட்டிசம் இல்லை அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணாதீங்க. Let's spread awareness. Let's spread love. It's okay to be different.